This is Devki from Bharat Fintech Solutions. இப்போ வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் பில் பார்க்கலாம். மார்னிங் வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு, எந்தெந்த செக்டார்ஸ்லாம் வந்து கெயின் ஆச்சு, லூஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனிங் அப்போ வந்து கெயினோட ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். அதோட ரிலேட்டடான இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸும் நம்ம வந்து பார்க்கலாம். மூவிங் ஆன் தி ஸ்லைட், சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு ஓப்பனிங் ட்ரேட்ல கிரீன்ல தான் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனாங்க. ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ், மெயின்டைன் ஈக்விட்டி இண்டஸ்ட்ரீஸ் சென்செக்ஸும் நிஃப்டியும் இன்னைக்கு வந்து கிரீன்ல தான் ஓப்பன் ஆனாங்க. கிரீன்ல ஓப்பன் ஆயிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் மார்ஜினலா வந்து லோவர் ஆனாங்க, கம்மியானாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து யூஎஸ்னோட ஃபெடரல் ரிசர்வ் பாலிசி டெசிஷன் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்ன சொல்லியிருக்காங்க மார்க்கெட் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நியர் டேர்மில் மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகிறதுக்கு டொமஸ்டிக் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ், அதாவது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு 2 சான்சஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்ஸ் வந்து இன்வெஸ்டர்னோட மூட் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து வாலட்டாலிட்டி இருக்கும்னு சொல்றாங்க. 2 விஷயம். ஒரு விஷயம் வந்து நாளைக்கு வந்து ஃபெட்னோட பாலிசி டெசிஷன் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம இந்தியானோட இன்டரிம் பட்ஜெட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 2 ரீசன் தான் வந்து டிட்டர்மைன் பண்ண போது நியர் டேர்ம்ல மார்க்கெட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு மார்னிங் 9:30க்கு சென்செக்ஸ் வந்து 129 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா லோவரா ட்ரேட் ஆனாங்க. ட்ரேட் ஆயிட்டு 71,812 அப்படின்ற லெவல்ல இருந்தாங்க. நிஃப்டி வந்து 21,709 அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. இது வந்து 29 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல பாரதி ஏர்டெல், விப்ரோ, டாடா மோட்டார்ஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் இவங்க எல்லாமே ஓப்பன் ஆகுறப்போ நல்ல கெயினோட தான் ஓப்பன் ஆனாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், என்டிபிசி, அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்ட் ஐடிசி இவங்க எல்லாமே வந்து கட்ஸ்ல தான் ஓப்பன் ஆனாங்க, மீன்ஸ் லாஸ்ல தான் ஓப்பன் ஆனாங்க. செக்டோரியல் ஃப்ரண்ட்ல நிஃப்டி ஐடி, ஆட்டோ, எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், ரியாலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் இவங்க எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுறப்போ ஹையர்ல தான் ஓப்பன் ஆனாங்க. செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்குறோம். நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் இவங்க எல்லாமே வந்து ரெட்ல தான் வந்து ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் நேத்து வந்து எண்டில் இருந்து எடுத்த ரிப்போர்ட்டு FII அண்ட் DIA ட்ராக்கர், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட் 7 செஷன்ஸா வந்து சேல் பண்ணிட்டே இருந்தாங்க இந்தியன் ஈக்விட்டிஸ்ல. பட் வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா 110 crore வந்து அவங்க ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சேல் பண்ணிட்டே இருந்தாங்க லாஸ்ட் 7 days, பட் நேத்திக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ்சேஞ்ச்ல. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பையர்ஸாவே கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எவ்வளவு ஷேர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க வர்த்துனா 3,221 crore. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், பஜாஜ் ஃபின்சர்வ்னோட ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு மார்னிங் ஏர்லி ட்ரேட்ல 4.8% வந்து ஃபெல் ஆயிருந்தது. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களோட டிசம்பர் குவார்டர்னோட ப்ராஃபிட் வியூவை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுல அப்படின்னா லெண்டிங் டூல் பேண்ட்லயும் ஹையர் ப்ரொவிஷன் இருந்ததுனாலயும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி KEC இன்டர்நேஷனல், இந்த ஷேர்ஸ் வந்து 3.3% வந்து ரைஸ் ஆயிருந்தது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனிக்கு வந்து புதுசா ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்ன வர்த்லன்னா 1,304 crores அக்ராஸ் இட்ஸ் வேரியஸ் பிசினஸஸ். அதுக்கு கீழே இருக்கிற நிறைய பிசினஸஸ்க்கு வந்து நியூ ஆர்டர்ஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன ரீசன்னால இந்த மெயின் கம்பெனியோட ஷேர் வந்து 3.3% ஏறி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து கெயில் இந்தியா, இவங்க வந்து 1.25% ஏறி இருந்தாங்க. பிளஸ் அவங்களோட 52 week ஹையையும் அவங்க வந்து டச் பண்ணியிருந்தாங்க. என்ன நம்பர்லன்னா
175 அப்படின்னு சொல்றாங்க ருபீஸ்ல ஏர்லி ட்ரேட்ல பிஎஸ்சில. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து அக்ரிமெண்ட் எல்என்ஜி பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா அபுதாபி பேஸ்டு கம்பெனி கூட எல்என்ஜி பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனால இந்த ஷேர் பிரைஸ் வந்து 1.25% ஏறி இருந்து பிளஸ் அதோட 52 வீக் ஹையும் டச் பண்ணியிருந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஷேர் வந்து பிரிமால் என்டர்பிரைசஸ் லிமிடெட். இவங்க வந்து 1.8% வந்து லோவரா ட்ரேட் ஆனாங்க. என்ன பிரைஸ்ல இருக்காங்கன்னா 868ல இருந்தாங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியினுடைய கன்சாலிடேட்டட் வந்து கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் லாஸ் வந்து 2377 crore இருந்தது தேர்ட் குவார்டர்ல அப்படின்னு கம்பெனி ரிப்போர்ட் பண்ணதுனால இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து 1.8% லோவரா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க மார்னிங்ல. நெக்ஸ்ட் கிருஷ்ணா டயக்னோஸ்டிக் வந்து 2% வந்து கெயின் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா, அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எம்ஆர்ஐ அண்ட் சிடி ஸ்கேன் சர்வீசஸ் பண்றதுக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ண ரீசன்னால இந்த கம்பெனி வந்து ஏர்லி ட்ரேட்ல 2% வந்து கெயின்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 0.5% வந்து இன்னைக்கு மார்னிங்ல வந்து இறங்கி இருந்ததுன்னு சொல்றாங்க. லாஸ்ட் நேத்தனோட செஷன்ல இவங்க தான் வந்து 38% வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிப்டி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஏறினதுக்கு ரீசனா இருந்தாங்க. பட் இன்னைக்கு மார்னிங் அப்போ 0.5% இறங்கி இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெஞ்ச்மார்க் சென்செக்ஸ் அண்ட் நிப்டில 12% வெயிட்டேஜ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இது வந்து ஹெவி வெயிட் ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து என்டிபிசி. இவங்க வந்து 1.2% வந்து இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் இது எல்லாமே அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனாலன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து Q3 ஃபினான்ஷியல் இயர் 24ல 7.3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பட் அதனோட ரெவென்யூ வந்து 3.9% வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்குது, ரெவென்யூ டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9:30 அப்ப இந்த ஸ்டாக் வந்து 320 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. இவங்க வந்து 6.57% வந்து இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, கம்பெனி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 24 Q3ல அவங்களுடைய நெட் லாஸ் இருந்தது 17.41 crore இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர்ல அவங்க வந்து நெட் ப்ராஃபிட்ல இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களோட நெட் லாஸ்ல இருக்காங்க. ப்ராஃபிட்ல போன வருஷம் இருந்து இந்த வருஷம் லாஸ்ல இருந்திருக்கு. அந்த ரீசன்னால ஷேர்ஸ் இறங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9:40 அப்ப இந்த ஸ்டாக் வந்து 410 அப்படின்ற ஸ்டாக் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து முத்தூட் மைக்ரோஃபின். இந்த கம்பெனி வந்து 7% வந்து ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது டிசம்பர் குவார்டருக்கு அப்படின்னு சொன்ன ரீசன்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் என்னன்றது ஒரு சின்ன நோட் பார்க்கலாம். அவங்களோட அக்டோபர் டிசம்பர் பீரியட்ல அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் அகோ பீரியடை கம்பேர் பண்றப்ப அப்படியே டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 124 crore கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 53% வந்து ஏறிட்டு 343 crore அப்படின்ற நம்பர்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. டோட்டல் இன்கம் வந்து 52.51% வந்து ஏறிட்டு 584 crore அப்படின்ற நம்பர்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைடு, ஜி என்டர்டைன்மெண்ட். இந்த ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து 8.9% வந்து ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்படியே சீக்வன்ஷியலா வரலாம். ஃபர்ஸ்ட்
ஜிக்கும் சோனிக்கும் வந்து மர்ஜர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சோனி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மர்ஜர் வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா ஜி வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் டேர்ம்ஸை வந்து அவங்க கமிட்மெண்ட் பண்ண மாதிரி பண்ணல, அதனாலதான் நாங்க வந்து மர்ஜர் கேன்சல் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போ 24th அன்னைக்கு ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோனிக்கு எகெயின்ஸ்டா வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு அலிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்லையும் NCLT-லயும் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டர் SIAC-லயும் அவங்க வந்து அலிகேஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனுடைய எமர்ஜென்சி ஹியரிங் வந்து நாளைக்கு சிங்கப்பூர்ல நடக்க போற ரீசன்னால இந்த கம்பெனியோட ஷேர் வந்து இன்னைக்கு 8.9% மார்னிங் ட்ரேட்ல ஏறி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து BPCL, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து 4% ஏறி இருந்தாங்க. பிளஸ் அவங்களோட 52 வீக் ஹையையும் அவங்க வந்து டச் பண்ணியிருந்தாங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா பர் ஷேர்னோட பிரைஸ் 511 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 52 வீக் ஹை டச் பண்ணதுக்கும் 4% ஏறினதுக்கும் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனியினுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர்ல 82% வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் டிசம்பர் குவார்டர்ல ஃபினான்ஷியல் இயர் 24ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க 20% வந்து ஏறி இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏறிட்டு அவங்களோட ரெக்கார்ட் ஹை ஆஃப் 5,794 அப்படின்ற லெவல்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ரீசன்னா கம்பெனி வந்து அவங்களுடைய நியர் வந்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 53% வந்து ஏறி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏறிட்டு என்ன நம்பர்ல இருக்காங்கன்னா 53.2 crore இருக்காங்க. எந்த குவார்டர் எண்டட்னா டிசம்பர் 2023ல. கம்பெனியோட ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 36.87% ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்க்ரீஸ் ஆயிட்டு 51.6 crore இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இபிட்டா வந்து 40% ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆயிட்டு என்ன நம்பர்ல இருந்திருக்கு Q3லன்னா 44.2%ல ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹாவ் அ கிரேட் டைம். இதுக்கப்புறமா நம்மளோட செகண்ட் வீடியோ வரும். அதுல வந்து க்ளோசிங் பெல் இருக்கும். பிளஸ் அது ரிலேட்டடான இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ் ஏன் ஏறிச்சு இறங்குச்சு என்ன ரீசன்றது வரும். ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை புஷ் பண்ணி வைங்க. அப்பதான் நான் எப்பப்போ வீடியோஸ்லாம் போடுறோம் அப்பப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.